யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியனை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த மெய்ப்பாது காவலர் சரத் ஹேமச்சந்திரவின் இறுதிக்கிரியைகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்றது. உயிரிழந்த மெய்ப்பாது காவலர் சரத் ஹேமச்சந்திரவின் இறுதிக்கிரியைகளில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மா இளஞ்செழியன், பிரேம் சங்கர், சசி மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். போலீஸ் சார்ஜென்ட் பதவியில் இருந்து தற்போது உப போலீஸ் பரிசோதகராக பதவி உயர்த்தப்பட்டுள்ள சரத் ஹேமச்சந்திரவின் பூதவுடலுக்கு பல தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். Sub-Inspector Hemachandra under section 296 of the Penal Code. Attempted assassination of அந்த வகையில் நேற்றைய தினம் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், போலீஸ் மா அதிபர் புஜித் ஜெயசுந்தர உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதேவேளை சரத் ஹேமச்சந்திரவின் சொந்த ஊரான சிலாபம் குமாரக்கட்டுவில் பௌத்த துறவிகளினால் சமய அனுஷ்டானங்கள் நிகழ்த்தப்பட்டு இறுதி கிரியைகள் இன்று இடம்பெற்றன. மேலும் மாவட்ட நீதிபதிகளான பிரபாகரன், அலெக்ஸ் ராஜா, ஜூட்சன், கருணாகரன், ரியாள், வளன் ஆனந்தராஜா, மேலும் பல தமிழ் சிங்கள நீதிபதிகள், நீதிமன்ற உத்தியோகத்தர்கள், வடமாகாண பொதுமக்கள் என பலரும் இறுதிக்கிரியை நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். இறுதி நிகழ்வில் நீதிபதிகள், போலீசார், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளதால் பாதுகாப்பிற்காக விசேட அதிரடிப்படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வீட்டில் இடம்பெற்ற இறுதி கிரியைகளை அடுத்து சரத் ஹேமச்சந்திரவின் பூதவுடல் போலீஸ் அணிவகுப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டு சிலாபம் குமாரக்கட்டு பொதுமயானத்தில் மாலை 4:30 மணியளவில் நூற்றுக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கும் மத்தியில் போலீஸ் மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. දිස්ත්‍රික්කයේ උතුරු 20 වන දින ශ්‍රී ලංකා පොලිස් දෙපාර්තමේන්තුවට නන්දිමිත්‍ර මහාවිද්‍යාලය සහ අලාවත ආනන්ද ජාතික පාසල් අධ්‍යාපන කටයුතු නිරත වෙමින් සිටින අතර සේවය කිරීමෙන් අනතුරුව 2015 6 වන දින Mate ya veteran. Apa nanti?